அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமீமுத் தாரி ரலியல்லாஹு என்ற நபி தோழர் தஜ்ஜால் என்ற கொடியவனை நேரில் கண்ட செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியபோது மக்களுக்கு தெரியும்படியும் அந்த சம்பவத்தை அறிவித்தார்கள். அதாவது லக்கும்ஜுக்கா ஆகிய சமூகத்தில் 30 நபர்களுடன் கப்பலில் நான் பயணம் செய்தேன். புயல் காரணமாக 1 மாத காலம் அலைகளால் அலக்களிக்கப்பட்டோம். சூரியன் மறையிற சமயம் ஒரு தீவுக்குள் ஒதுங்கினோம். அப்போது உடம்பில் நிறைய முடிகள் கொண்ட ஒரு பிராணி அங்கே நாங்கள் பார்த்தோம். அந்த பிராணியிடம் நீ என்ன பிராணி என்று கேட்டோம். நான் ஜஸாஸா என்று அது கூறிவிட்டு, இதோ இந்த மடத்தில் உள்ள மனிதனிடம் செல்லுங்கள், அவர் உங்களை காணுவதில் ஆர்வம் காட்டுவார் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதனின் பெயரையும் கூறியது. அந்த பிராணி பெண் ஷைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் பயந்தோம் என்று கூறிக்கொண்டனர். பின்னர் அந்த மடத்தை நோக்கி விரைந்து சென்றோம். அந்த மனிதரை கண்டோம். அவனை போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. 2 கரண்டை கால்களுக்கும் முட்டிக்கால்களுக்கும் இடையே தலையை சேர்த்து கழுத்தில் இரும்பால் கட்டப்பட்டிருந்தார். உனக்கு ஏற்பட்டிருக்கும் கேடே, உனக்கு ஏற்பட்டிருக்கும் கேடே, ஏன் உனக்கு இந்த நிலை என்று கேட்டோம். அதற்கு அந்த மனிதன், எப்படியோ என்னை பற்றி அறிந்து விட்டீர்களே, நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்றார். நாங்கள் அரபியர்கள் ஒரு கப்பலில் பயணம் செய்த போது 1 மாத காலம் கடல் அலையால் அலைக்கழிக்கப்பட்டோம். இப்போதுதான் இந்த தீவுக்குள் வந்தோம். அடர்ந்த முடிகளை நிறைந்த ஒரு பிராணியை கண்டோம். அது நான் ஜஸாஸா, இந்த மடத்தில் உள்ள ஒரு மனிதரை பாருங்கள் என்று கூறியது. எனவே உன்னிடத்தில் நாங்கள் விரைந்து வந்தோம். அதற்கு அவன், பைசான் என்ற இடத்தில் உள்ள பேர்ட்டை மரங்கள் பயனளிக்கிறதா என்று கேட்டான். அதற்கு நாங்கள் ஆம் என்று கூறினோம். அதற்கு அம்மனிதன், விரைவில் அது பயனளிக்காமல் போய்விடலாம். சூகர் என்னும் நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா? அங்குள்ள மனிதர்கள் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறார்களா என்று கேட்டார். அதற்கு நாங்கள் ஆம், அங்கு தண்ணீர் அதிகமாகவே உள்ளது, அங்கு உள்ள மனிதர்கள் அத்தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறினோம். உன் சமுதாயத்திற்கு தோன்றியிருக்கும் நபியின் நிலை என்ன என்று கேட்டான். நாங்கள், அவர் மக்காவில் இருந்து புறப்பட்டு தற்போது மதீனாவில் உள்ளார் என்று கூறினோம். அரேபியர்கள் அவருடன் போர் புரிந்தாரா என்று அம்மனிதன் கேட்டார். ஆம், புரிந்தார் என்று கூறினோம். போரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்றும் கேட்டான். அதற்கு நாங்கள், அவர் அருகில் வசித்த அரபியர்கள் எல்லாம் வெற்றி கொண்டு விட்டார் என்று கூறினோம். அவருக்கு அவர்கள் கட்டுப்படுவதே சிறந்தது என்று கூறினான். நான் இப்போது என்னை பற்றி கூறுகிறேன். அவன், நான் தான் தஜ்ஜால். நான் இங்கே இருந்து வெளியேற வெகு சீக்கிரம் எனக்கு அனுமதி தரப்படலாம். அப்போது நான் வெளியே வருவேன், பூமி முழுவதும் பயணம் செய்வேன் என்று கூறினான். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம், தஜ்ஜால் இப்பூமியில் எவ்வளவு காலம் தங்கியிருப்பான் என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நாட்கள் என்று பதிலளித்தார்கள். 1 நாள் 1 வருடம் போன்றும், 1 நாள் 1 மாதம் போன்றும், 1 நாள் 1 வாரம் போன்றும், ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களைப் போன்று இருக்கும் என்று பதிலளித்தார்கள். தஜ்ஜால் கீழ் திசையில் இருந்து மதீனாவை குறிக்கோளாக கொண்டு புறப்பட்டு வருவான். பிறகு மக்களிடம் தான் கடவுள், தன்னை ஏற்குமாறு அழைப்பு விடுவான். அவனை ஏற்க மக்கள் மறுப்பார்கள். அவர்களை விட்டு அவன் விலகி விடுவான். காலையில் மக்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவார்கள். அவனை பின்பற்றிய மக்களை தவிர மற்றவர்கள் வறுமையில் இருக்கும் பொழுது அவனிடம் மலை போல் ரொட்டிகள் இருக்கும். மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான். அது மழை பொழியும்.
முளைக்குமாறு பூமிக்கு கட்டளையிடுவான். அது பயிர்களை முளைக்கச் செய்யும். ஒரு இளைஞனை அழைத்து அவனை வாளால் 2 துண்டுகளாக வெட்டிவிடுவான். உடனே அவனை கூப்பிடுவான். அந்த இளைஞர் சிரித்துக்கொண்டே பிரகாசமான முகத்துடன் திரும்ப வருவான். தஜ்ஜால் பிறவி குருடனையும் பெண் குஷ்டத்தையும் நீக்குவான். தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். மக்கள் எதை தண்ணீரென்று காண்கிறார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாகும். மக்கள் எவை நெருப்பென்று காண்கிறார்களோ அவை சுவைமிக்க தண்ணீராகும். உங்கள் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்னும் காண்பதில் விழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி பூமி முழுவதும் பயணம் செய்வான். மதீனாவில் நெருங்கி அதன் எல்லையில் இறங்குவான். மதீனாவின் நுழைவாயிலுக்கு வருவது அவனுக்கு விலக்கப்பட்டுள்ளது. எனவே மதீனாவில் வெளியே உள்ள ஒரு நிலத்திற்கு வருவான். ஒரு நாள் ஒரு சிறந்த மனிதர் ஒருவர் அவனிடம் செல்வார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த தஜ்ஜால் நீதான் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று கூறுவார். அதற்கு தஜ்ஜால், நான் இவரை கொன்றுவிட்டு மீண்டும் உயிர்ப்பித்தால் என்னை கடவுள் என்று நம்புவீர்களா என்று கேட்டான். மக்களிடம் அதற்கு மக்கள் மாட்டோம் என்று மக்கள் கூறுவார்கள். உடனே அவரை அவன் கொல்வான். பின்னர் உயிர்ப்பிப்பான். அந்த நல்ல மனிதர் முன்பு இருந்ததை விட இப்ப நான் தெளிவாக இருக்கிறேன் என்று கூறுவார். அன்றைய தினம் மதீனாவிற்கு 7 வாயில்கள் இருக்கும். ஒவ்வொரு வாயிலிலும் 2 மலக்குகள் இருப்பார்கள். அப்போது மலக்குகள் அவனுடைய முகத்தை ஷாம் பகுதியை நோக்கி திருப்புவார்கள். ஷாம் நாட்டில் உள்ள பாலஸ்தீன் நகரில் லூத் எனும் வாசலுக்கு அவன் புறப்பட்டு செல்வான். அவனை நோக்கி மதீனாவில் உள்ள கெட்ட மக்கள் புறப்பட்டு செல்வார்கள். அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி அவனை கொன்று விடுவார்கள். இறைவா, தஜ்ஜாலின் தீங்கை விட்டும் எங்களையும் என் குடும்பத்தாரையும் என் சந்ததி அனைவரையும் காப்பாற்றுவாயாக.